ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கோட் பிளட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டு ரத்த பொரியல் வீடியோ விட்டுருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா பிளட்டை வந்துட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி செஞ்சுருப்போம். இந்த மெத்தட் வந்து செகண்ட் மெத்தட், வேக வைக்காமலே அப்படியே கட் பண்ணி பிளட்டை பொரியலாக செய்யக்கூடியது. அதனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் உண்டுங்க. அப்படியே கட் பண்ணி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் பிளட் வந்து சமைக்க தெரியாமல் செய்யாமல் இருப்பீங்க. இந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாகவும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் மட்டன் பிளட் எடுத்திருக்கேன், கோட் பிளட். இது கடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு போட்டுட்டு அவங்க ஒரே வச்சுட்டே கொடுப்பாங்க. லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம், உடஞ்சிராமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சுட்டு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள், ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். கத்தியால் பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணோடனே குட்டி குட்டி பீசஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸிங்க, 5 நிமிஷத்துலேயே நம்ம செய்யக்கூடியது. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் நிறைய சத்து இருக்குது. ரத்தம் ஊறும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. சூடானதும் இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுத்ததான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வாசனைக்காக இப்போ ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு கடல் பாசி சேர்க்குறேன். இந்த கடல் பாசி ஏலக்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 4 பச்சை மிளகா பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொரியலெல்லாம் ஆனியன் சேர்த்துக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1/4 டீஸ்பூன்லேயும் கொஞ்சமாக கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனியனுக்கு மட்டும் உப்பு போதும். பிளட்டில் பார்த்திங்கன்னா அதிலே உப்பு சேர்த்துட்டு தான் உரைய வைப்பாங்க. அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க, ரொம்ப கரிச்சிரும் உப்பு சேர்த்தோன்னா. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான்வெஜ் எல்லா ரெசிப்பிலையுமே நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகா மஞ்சள்தூள் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோட் பிளட் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது. சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்துடும். தண்ணி ஃபுல்லாக சுண்டை இழுத்துட்டு உப்புமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. ஆனியனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. ரத்தத்தில் வந்து உப்பு போட்டு தான் உரைய வைப்பாங்க. நீங்கள் உப்பு தெரியாமல் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே கரைச்சி போயிடும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டை இழுக்க ஆரம்பிச்சிடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ரெட் கலராக இருக்கிற பிளட் பார்த்திங்கன்னா நல்லா ஈரல் கலர் சேஞ்ச் ஆகிட்டு தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு உதிரியாக ஆகிடுங்க. அதுதான் இதோட சரியான பக்குவம். பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம கிட்ட நின்று 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். மற்ற ரெசிபியோட இது ரொம்பவே ஈஸிங்க. 2 நிமிஷத்துலேயே நல்லா கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துடும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா உதிரியாக குட்டி குட்டி பீசஸாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 1 மூடி அளவு எடுத்துக்கோங்க. துருவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பொரியலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுடைய உதிரியான கோட் பிளட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம்.
ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூடான சுவையான கோட் பிளட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ஆட்டு ரத்த பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.